Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.16 செகண்ட் சம் பார்க்கலாம். Draw the graph of y equal to x square minus 4 and n solve அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரபோலா கிடைக்கும். அதாவது இங்கே பாருங்கள், பேரபோலா எப்படி இருக்கும்னா, ஸோ இந்த மாதிரி கோவாக நமக்கு ஒரு பேரபோலா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சப் பண்ணும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம இதில் கிராஃபில் பிளாட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த கிராஃபை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ, ஸோ அங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராக டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் அதோடைய வேல்யூஸ் என்னவா இருக்கோ அதுதான் நம்மளுடைய சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இப்போ பேரபோலா இப்படி இருக்குது, நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் இப்படி வருதுன்னா, இப்போ இது ஒரே ஒரு பாயிண்டில் தான் நமக்கு வந்து டச் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணும்போது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். அதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்துச்சுன்னா அதுவே அதோடைய சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பேரபோலா இருக்குது, நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதை டச் பண்ணவே இல்லை அந்த பேரபோலாவை. அப்படி இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவேன்னா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். இதில் எக்ஸோடைய வேல்யூ பார்க்கணும், ஆனால் நமக்கு இங்கே எக்ஸே கொடுக்கல. ஸோ நான் இப்போ ஜென்ரலாக எல்லா சமுக்குமே காமனாக எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ்லாம் போட போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸே கிடையாது. ஸோ இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் எக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா -4லேருந்து +3 வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸுடைய வேல்யூவை எடுத்துக்கிறோம். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஜென்ரலாக எல்லா சமுக்கும் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சமுக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கும்போது எந்த சமுக்கு எப்படி எடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் ஜென்ரலாக இப்படி சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் +6 கன்சிடர் பண்ணி -4லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா -2லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட்டை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா -3 -2 -1 0 1 2 3 வந்துருமா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம போட போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -4 இருக்குது, இந்த சிம்பிளோடு சேர்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஒய் போட போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இருக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்லாம் இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் வேல்யூக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 16 வரும், 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 வரும், 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும், 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 வரும். ஸோ மைனஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஸ்கொயர் பண்ணும்போது 0னா 0 தான் வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே -4 இருக்கா, வெறும் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் அப்படியே சிம்பிளோட போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ அப்படின்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயரையும் -4யும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒய் வேல்யூ. ஸோ அது ரெண்டுமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்குமா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ. இப்போ பாருங்கள் 16 -4, 16லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கலாமா, அப்போ என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். இங்கே பாருங்கள் 9 -4, 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். 4 -4 என்னக்கும் நமக்கு 0 வந்துடும். 1 -4 அப்படின்னு சொல்லும் போது இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ என்ன ஆகும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணும். இப்போ 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ். இப்போ 0 -4னா 0க்கு வேல்யூ கிடையாது, அப்போ இந்த -4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 1 -4, அப்போ என்ன ஆகும், நமக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். 4 -4னா என்ன ஆகும், நமக்கு 0 தான் வரும். 9 -4 என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ ஒய்யுடைய வேல்யூ பாயிண்ட்ஸாக எடுத்து எழுத போகிறோம். ஸோ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் அப்படின்னு போட்டுக்கலாம். -4, 12 அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் -3, 5. தேர்ட் பாயிண்ட் -2, 0. அதுக்கப்புறம் -1, -3, 0, -4, 1, -3, 2, 0, 3, 5. தேவைப்பட்டால் நம்ம கிராஃப் போட்டுட்டு நம்ம அடுத்த பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க, எல்லாத்துக்கும் காமனாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. y = x² - 4. இதில் இருந்து இதை சப் பண்ண போகிறோம். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுத போகிறோம். 0 = போட்டு இது மொத்தத்தையும் அப்படி இங்கே எழுதிக்கோங்க. ஸோ x² -x -12 இருக்குது. ஸோ x² -x -12 நம்ம வந்து
எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எழுதணும். ஆனால் இங்கே நமக்கு எக்ஸ் டேர்மே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0x அப்படின்னு நான் இதை போட்டுக்க போகிறேன். அந்த -4 இங்கே எழுதிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட்டுக்கு நேராக கான்ஸ்டன்ட் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லைன்றதுனால +0xன்னு நான் போட்டுக்கிட்டேன். இந்த -4 நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஓகே, சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுலேருந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். அதனால எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறேன். y - 0னா y தான் கிடைக்கும். x² - x² 0 ஆகிடும். 0xனா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துருமா? +6ஆ? அப்போ x மட்டும் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், -4 +12 இப்படி வேறு வேறு சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம். பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? ப்ளஸ். அப்போ இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் எடுக்க போகிறோம். எக்ஸுக்கு வேல்யூ வந்து எப்படி கொடுக்கணும்னா -2லேருந்து +2 வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே காமனாக இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுத போகிறோம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ் போட்டாச்சு இல்லையா? ஸோ எக்ஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் 8 இருக்குது. ஸோ 8 மட்டும் போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே 8 போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய் அப்படின்றது என்ன? இந்த x + 8 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது தான் ஒய்யோடைய வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸ் வந்து தனியாக எழுதலை. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, நம்ம நார்மலாக இந்த எக்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா? இங்கே இருக்கிறது மட்டும் தான் எடுப்போம். ஆனால் இங்கே நம்ம எக்ஸ் தனியாக எழுதலை அப்படின்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 8 - 2 வந்து 6 கிடைக்கும். 8 - 1 வந்து 7 வரும். 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 8 வந்துடும். 8 + 1 வந்து 9 வரும். 8 + 2 வந்து 10 வந்துடும். இதுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட்னே எழுதிக்கலாம். என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்கள்? -2, 6, -1, 7, 0, 8, 1, 9 and 2, 10. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பிளாட் பண்ணிவிட்டு ஒரு பேரபோலாவை வந்து நம்ம வரைய போகிறோம். இப்போ பாருங்கள், எப்போவுமே கிராஃபில் வந்து ஸ்கேல் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் எடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 2 யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லா சமுக்கும் காமனாக இதே மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், நான் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே 1 1ஆக எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2 2ஆக எடுத்திருக்கேன். இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாமா? -4, 12 அப்படின்னு சொல்லும் போது -4 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் எங்கே வரும்? நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே எழுதிக்கலாமா? -4, 12ன்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், -3, 5. -3 எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 5 பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வரும். ஸோ -3க்கு நேராக நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட் வரும். -3, 5ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -2, 0. ஒயில் 0 வந்தால் எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே அந்த பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ -2, 0ன்னு சொல்லும் போது ஒயில் நமக்கு 0 இங்கே இருக்குது. அப்போ பாயிண்ட் எங்கே வருது? இங்கே வருதா? -2, 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், -1, -3. -1 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் -3 பார்த்தீங்கன்னா -2க்கும் -4க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். ஸோ -1, -3 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2, 0. ஒயில் வந்து நமக்கு 0 வந்தால் அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 2, 0ன்னு சொல்லும் போது அந்த பாயிண்ட் எங்கே வரும்னா இந்த இடத்துல நமக்கு வரும். 2, 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 3, 5. 3 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். 5 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த பாயிண்ட் வரும். 3, 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணி ஒரு பேரபோலா வந்து ட்ரா பண்ண போகிறோம். அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துடுச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி போட்டுக்கலாம். இங்கே 0, -4ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு அதை எழுதிக்கலாம். 0, -4. ஸோ 0, -4ன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எக்ஸில் 0 இருக்கும்போது அந்த பாயிண்ட் எங்கே வரணும்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே வரும். ஸோ 0, -4 பார்த்தீங்கன்னா நம்ம ஒயில் பார்ப்போம். அப்போ பாயிண்ட் எந்த இடத்துல வரும்? 0, -4 நம்ம இங்கே போட்டுக்கலாம். அப்போ இங்கேருந்து இதை டச் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னாகும்? இங்கேருந்து இதை டச் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி போகும். இப்போ பாருங்கள், நமக்கு கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம 3 வரைக்கும் எடுத்ததுனால நமக்கு கிராஃப் வந்து இப்படியே நிற்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்போ எங்கே வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் லைன் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ பிளாட் பண்ணிக்கலாம். -2, 6 அப்படின்னு சொல்லும்போது -2 வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 6 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். அப்போ நமக்கு இந்த இடத்துல வரும். -2, 6ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் -1, 7. -1 இங்கே இருக்கா? 7 பார்த்தீங்கன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் வரும். ஸோ இந்த இடத்துல வரும். இப்போ -1, 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0, 8. 0 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்ப்போம். 8 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம். 0, 8 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் 1, 9. 1 வந்து இங்கே பார்க்கணும். 9 பார்த்தீங்கன்னா 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். இப்போ 1, 9 இங்கே வரும். எப்பவுமே அப்படியே பக்கத்துலேயே தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து வரும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2, 10. 2 இங்கே இருக்குது. 10 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கா?
அப்போ இங்கே 2,10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தான் வரணும். ஸோ மேலே வந்தால் தான் அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம இன்னொரு பாயிண்ட்டை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 போட்டுக்கலாம். ஸோ 4 போடும்போது எக்ஸ் ஸ்கொயர்னால் அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ 16 ஆகும். இங்கே -4 அப்படியே வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒய் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் -4. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 16 - 4 வந்து 12 அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிடும். ஸோ 4, 12 இதை நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதிக்கோங்க. 4, 12 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாமா? 4 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், 12 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வருது. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? 4, 12ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிடுச்சு, அதனால் அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பேரபோலாவை இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக டாட்டட் லைன்ஸ் போட போகிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி இங்கே. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்கள், -3, இங்கே 4. இப்போ -3, 4 அப்படின்றது தான் இங்கே ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். therefore the solution of இங்கே கொடுத்தாங்க இல்லையா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. x² - x - 12 = 0 இஸ் போட்டுட்டு நமக்கு என்ன வந்ததுங்க? -3, 4 வந்திருக்கு. அதை இங்கே எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இது வந்து நேம் எழுதணும். இப்போ இந்த பேரபோலுடைய நேம் என்ன? y = x² - 4. ஸோ அது இங்கே எழுதிக்கலாமா? y = x² - 4. இதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் y = x + 8 எழுதிக்கலாம். y = x + 8. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே சொல்யூஷன் வந்திருக்கா? இது கரெக்டாக நம்ம செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த சொல்யூஷனே நமக்கு வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தமா? அப்போ 1 × -12 என்ன கிடைக்கும்? நமக்கு -12ன்னு கிடைக்கும். எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் அப்படியே போட்டுப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தானே நமக்கு இது கிடைக்கும். அப்போ 1 வந்து கண்டிப்பாக மைனஸ் இருக்கும். அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. அப்போ என்ன சொல்யூஷன் வரும்? 4ம் 3 தான் கண்டிப்பாக இருக்க முடியும். இப்போ பாருங்களேன், 4 3s are 12, ஒரே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம் வேறு வேறு சிம்பிள்னால. அப்போ நமக்கு -1 வந்துருச்சு. அப்போ என்ன சொல்யூஷன் வந்திருக்கு? x - 4 ஒன்று வந்திருக்கு, x + 3 1 = 0ன்னு வருமா? அப்போ =0 போடும்போது என்ன கிடைக்கும்? x = 4ன்னு வரும், இன்னொன்று வந்து x = -3ன்னு வரும். பாருங்கள், நமக்கு அதானே வந்திருக்கு, -3, 4 தானே வந்திருக்கு. ஸோ இதுதான் சொல்யூஷன். கரெக்டாக நம்ம போட்டாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.